மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். திமுகவை ஆட்சி பிடித்திலிருந்து இறக்கும் வரை காலில் செருப்பு போட மாட்டா அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்டில் அறிவித்ததும் இல்லாமல் இன்றைக்கு காலையில் சாட்டையால் தன்னுடைய உடலை 8 முறை கடுமையாக தாக்கியிருக்கிறார். அண்ணாமலை தான் சொல்றேன். இதனை இப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கு. 3 வயசு குழந்தை கூட ரோட்ல நடக்க முடியல. பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன அரசியல்? அவங்க எதிர்கட்சி தானே, அவங்க டிஎம்கேக்கு எதிரில் தானே அவங்க சொல்லுவாங்க. ஆட்சி சரியில்லை. ஆமாம், டோட்டலாக தான் அவர் இதே மாதிரி 100 தடவை எல்லாருமே சொல்லிட்டாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகல. இது சார் எலெக்ஷன் நெருங்குது. இது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆயுதம் வேணும். அது இது கூட ஆளுங்கட்சி மேலே திணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கரெக்டு தான் அவர் பண்ணுறது 100% சரி. எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தான் காரணம். முதலமைச்சர் அவர் எவ்வளோ தான் பார்ப்பார். அவர் எடப்பாடியும் நல்லா இல்லை, தவழ்ந்த பாடியாது. ராணுவ ஆட்சி பண்ணுவியா? ஓட்டை வாங்கிட்டு இவங்க ஏசி காரில் போவாங்க. ஏழைங்கெல்லாம் இப்படி பாலியல் தொந்தரவுலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் இப்படி வேதனை பண்ணுமா சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், ரொம்ப டாப்பாக இருக்குது. அடுத்த வாட்டி இவங்க நாளைக்கு வந்தாங்கன்னா பிரகாசமாயிடும், எல்லாரும் செழிப்பாயிடலாம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு எதிராக நடைபெற்ற பாலியல் குற்றத்திற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அதிலும் பிஜேபி ஒரு படி முன்ன இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக திமுகவை ஆட்சி பிடித்திலிருந்து இறக்கும் வரை காலில் செருப்பு போட மாட்டா அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்டில் அறிவித்ததும் இல்லாமல் இன்றைக்கு காலையில் சாட்டையால் தன்னுடைய உடலை 8 முறை கடுமையாக தாக்கியிருக்கிறார் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். இந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக அண்ணாமலையுடைய இந்த நடவடிக்கையை எப்படி பார்க்குறாங்க, மாநில தலைவர் இப்படி நடந்து கொள்ளலாமா அப்படின்றத மக்கள்கிட்ட கருத்து கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க, இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். ஆமாம், இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் மாணவிகள் பாலியல் தொந்தரவு நடந்துச்சுல, இது சம்மந்தமாக வந்து நீதி வேணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் செருப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆளுகின்ற திமுக அரசுக்கு எதிராக வந்து இன்றைக்கி வந்து 8 சவுக்கடி அடிச்சிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 8 சவுக்கடி அடித்தாலும் சரி, 10 சவுக்கடி அடித்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே நடந்த சமாதானத்துக்கும் அரசாங்கத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிறது ஒரு பல்கலைக்கழகத்துக்கும் முதல்ல ஆரம்பத்துலையும் தெரியுமா என்ன? லூசாக செருப்பாக அண்ணாமலை தான் சொல்கிறேன், வேற யார் சொல்கிறேன்? என்ன கேட்குறீங்கன்னா என்ன அநீதி இழுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு பொம்பளை இழுத்துட்டு வந்ததை கட்சிக்காரங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வேடிக்கை. அதெல்லாம் கிடையாது. தற்செயலாக உள்ள நடந்துருக்குது. போலீஸ் பார்த்துருக்காங்க. போலீஸ் அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக குற்றவாளிக்கு சரியான தண்டனை வழங்குவாங்க. அது நம்மளோட நீதி. அது யார் நடந்தாலும் நீங்கள் சரியான எடுக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிட்டார். நேற்று அருண் பேட்டி கொடுத்தாரு. தலைவர் வந்து முதலமைச்சர் வந்து யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதான் நிலைமை. அதை விட்டுட்டு நான் செருப்பை கட்டிக்கேன், செருப்பை கட்டா வேற ஏதாவது கழித்து செருப்பை கட்டி நடக்கூடாது. அது சாதாரணமாக மழை நேரம் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குது நடக்கிறதுக்கு. அதனால் செருப்பை கட்ட வேணாது, மாலை வேற போட்டிருக்கேன். அப்போ செருப்பை கட்டி தான் நடக்கணும். அது வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து செருப்பை கட்டாத, வேற ஏதாவது கழுத்து, ஒரு கண்ணை கொடு, ஒரு காதை கொடு, இல்லை மூக்கை வெட்டிக்க, இல்லை நாக்கை வெட்டிக்க, ஏதாவது ஒன்று செஞ்சுக்க. அதை விட்டுட்டு நீ வந்து செருப்பை கட்டுறீங்க சொல்ல. பெண்களுக்கு அநீதி நடக்குதா, இது மாதிரி ஏதாவது முக்கியமான சவால் பண்ணணும். பண்ணாக்க உனக்கு கெட்டிக்காரி தெரியும். அதான் எதுவுமே செய்யலையே. அதை விட்டுட்டு செருப்பை கட்டினா அந்த மழை நேரம் இப்போ எல்லாம் ஈஸியாக நடக்கலாம். டிஎம்கேக்கும் அந்த பர்சனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் கமிஷனரே அருண்லே விவரமாக சொல்லிட்டாரு. இல்லை, அண்ணாமலை சொல்கிறாரு, அந்த ஆதாரத்தெல்லாம் காட்டுறாருல்ல, திமுக மெம்பர் தான். எதிர்கட்சிக்காரங்களை எப்படியாவது டிஎம்கே எதையாவது ஒன்று பண்ணணும், எதையாவது ஒன்று செய்யணும். நல்ல ஆட்சி, அழகான ஆட்சி, அமைதியான ஆட்சி, சட்டம் ஒழுங்கு க்ளீனாக இருக்குது. ஸ்டாலின் எல்லாம் பார்த்து நல்லபடியாக அழகாக அற்புதமாக அடையாளமாக சாட்சியாக சந்தோஷமாக சமாதானமாக மக்களை செய்கிறாரு. பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு, எல்லாமே நல்லா இருக்காங்க. இவங்க ஆனால் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. யார் சொல்கிறது? அண்ணாமலை சொல்கிறாருல்ல, அவர் தான் சொல்லுவாங்க. எதிர்கட்சி தான் சொல்லுவா, வேற யார் சொல்லுவா? அவங்க எதிர்கட்சி தானே, அவங்க டிஎம்கேக்கு எதிரில் தானே அவங்க சொல்லுவாங்க. ரெண்டாவது, நான் நம்ம செருப்பே போட மாட்டேங்கிறாரு. இந்த பொண்ணுக்கு நீதி அடிக்கிற வரையும் நான் 8 முறை சவுக்கில் அடிச்சுட்டு சொல்லி காலையில் அடிச்சுக்கிட்டாரு. அவர் இதே மாதிரி 100 தடவை எல்லாருமே சொல்லிட்டாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகல. 234 சீட்டு டிஎம்கே தான் வரும். வேற யாரு? காங்கிரஸ் எதிர்கட்சியாக வரும்.
இல்ல இப்ப அந்த மாணவி அந்த விவகாரத்துல அது ஒண்ணுமே இல்லைங்க. தவறுங்கிறீங்க. தவறே கிடையாது, அரசாங்கத்து மேல தவறே கிடையாது. இப்ப யார் மேல தவறு? அது ஆஸ் யூஸ்வலாக ஒரு நாடுனா பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதை இவங்க பெருசு பண்ணுறாங்களே தவிர அதெல்லாம் காவல்துறை நம்பர் 1 அதாவது நல்லா பாதுகாப்பு தாங்க கொடுத்துருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, பாதுகாப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது நல்லா நாங்களே பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறோம், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அது குற்றமே கிடையாது. அதெல்லாம் சும்மா வேஸ்ட், அதெல்லாம் வேஸ்ட். அது மக்களுக்கு தெரியும். ஸ்டாலின் நல்லபடியாக ஆட்சி செய்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால இதெல்லாம் வேணும்னு பொருளிலே செய்து அது அரசாங்கம் நீதிமன்றம் இருக்கு, அது மூலியமா வக்கீல்கள் அது எடுத்து சொல்லி அதுக்குண்டான தண்டனையை அவங்க பெற்று கொடுக்கணும். அது நியாயமானது தான், கொடுக்கணும். அது நியாயமானது. நல்லா இருக்கு சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், ரொம்ப டாப்பாக இருக்கு. அடுத்த வாட்டி இவங்க அதை வந்தாங்கன்னா பிரகாசமாயிடும், எல்லாரும் செழிப்பாயிடலாம். எப்படி பாக்குறீங்க? ஆட்சி சரியில்லை. ஆமாம், டோட்டலாக தான் வேஸ்ட்டு. எதிர்கட்சி நல்லா இல்லை, எடப்பாடியும் நல்லா இல்லை, தவழ்ந்தபாடி அது அவரும் நல்லா இல்லை. ராணுவ ஆட்சி வரணுயா, ஓகேவா? நல்லா இல்லைன்றான்ல, நான் கரெக்டாக பேசுகிறேண்ணா? இல்ல ஒரு கல்லூரிக்கு நடந்த விவகாரத்துக்கு அரசு என்ன பண்ண முடியும்? அரசு என்ன பண்ண முடியும்னா அவங்க தான் கேட்கணும். தருமபுரியில் 2 கொலை நடந்துச்சு, எல்லாம் ஏகப்பட்டது நடந்துச்சு. அதெல்லாம் அந்த அரசு என்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கு? பிஜேபியோட அலையன்ஸில் தானே நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்படியா? அண்ணாமலைலாம் ஒரு மனுஷனே கிடையாதுயா. செருப்பு போட மாட்டேங்கிறாரு, இன்னைக்கு சவுக்கர் அடிச்சுக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரையும் நான் விட மாட்டேன், திமுக ஆட்சியை வந்து இறக்குற வரையும் நான் செருப்பு போட மாட்டேன் சம்பளம் விட்டுருக்காரு. அவர் இந்த மாதிரி தான் பேசுவார். அதில் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது அவர் பேச்சலாம். இந்த ஆளுங்கட்சி அதை வந்து அவர் பேச்ச ஒரு எடுத்துக்கவே இல்லை, ஓகேவா? நான் கரெக்டாக பேசுகிறேண்ணா? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு ஆஃபீஸ் நடக்குதுல்ல, இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு மாணவிக்கு எப்படி பார்க்குறதுன்னா கஷ்டம்தான். இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து நல்லா பண்ணாதான் நல்லா இருக்கும். இது குறித்து எதிர்கட்சியெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணா, குறிப்பா அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு கரெக்டு தான் அவர் பண்ணுறது, 100% சரி. இருந்தாலும் ஒரு கட்சி தலைவர் சாட்டையில் அடிச்சுக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. அவ்வளோ சொல்லி பார்த்து திருந்தலை, கடைசியில் அவர் இப்படி ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு, அவ்வளோதான். அவர் எடுக்கிறது சரிதான், சரிதான், 100%. இது பாலியல் தொந்தரவு. ஆமாங்க, இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது எப்படி பார்க்கறது? என்ன கட்சி நடக்குது, என்ன அரசியல் நடக்குது சொல்லுங்க, என்ன நடக்குது? குற்றவாளி கைது பண்ணிட்டாங்கல்ல, கைது பண்ணிட்டா சரியா போச்சா? மறுபடியும் அந்த தப்பு நடக்காதா? மறுபடியும் நடக்கும். ஏன்னா அப்படி இருக்காங்க ஜனங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, அது வந்து ஆக்ஷன் எடுக்கல. அதுக்கு சீவிர ஆக்ஷன் எடுத்தால் தான் அது மறுபடியும் நடக்காது. ஆக்ஷன் எடுத்தா தான் இன்னைக்கு வந்து அவனை கைது பண்ணியிருக்காங்க, வெளியில வர முடியாது, என்ன வழக்கு போட்டிருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க, அவனுக்கு வெளியில் 1000 பேக்ரவுண்டு இருக்குங்க, வெளியில் வந்துருவாங்க அவன் பாட்டுக்கு. எதிர்கட்சி தலைவர் அண்ணாமலை என்ன பண்ணாருன்னா, இந்த திமுக ஆட்சியை வந்து ஆட்சி கட்டிலேருந்து இறக்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன், அதனால இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து விட மாட்டேன். உண்மை தானே அது? சவுக்கெல்லாம் அடிச்சுக்கிறாரு. நல்லது தான், நல்ல குட் ஆக்ஷன் தான் அது. அவங்க நல்லதான் ஆன்சர் எடுத்திருக்காங்க, அதில் தப்பே இல்லையே. போராடலாம் பண்ணலாம், ஆனால் ஒரு தேவையா? தேவைதான், கண்டிப்பாக தேவைதான். என்ன நடக்குது இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு, நாளைக்கு இன்னொருத்தவங்க பொண்ணுக்கு, இதில் இப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. 3 வயசு குழந்தை கூட ரோட்டில் நடக்க முடியல, பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன அரசியல்? ஓட்டை வாங்கிட்டு இவங்க ஏசி காரில் போவாங்க, ஏழைங்கெல்லாம் இப்படி பாலியல் தொந்தரவுலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் இப்படி வேதனை பண்ணுமா சொல்லுங்க? இந்த சம்பவத்தை யார் நினைக்கிறீங்க? அரசியல் தாங்க, அரசியல் தாங்க. அது வந்து அவங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஏன் போகக்கூடாதா? அவங்க ஒரு நல்ல முறையான ஒரு இதில் இருந்தா ஏங்க போனா என்ன, அப்படியே போயிட்டாப்புல, சரி போயிட்டாப்புல, அதுக்காக இப்படியெல்லாம் நடக்குமா? இது ஒரு ரொம்ப அநியாயம் இல்லையா சொல்லுங்க? இதே நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு நடந்தால் நம்ம சும்மா இருப்போமா? ரொம்ப கொடுமையானது, அது வந்து கண்டிக்கத்தக்கது. இது யாரு காரணம் நினைக்கிறீங்க? இது திமுக அரசு தான் காரணம் அப்படிங்கிறாங்க, எதிர்கட்சியெல்லாம் திமுக அரசு பதவி வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. இல்லை இதுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல, அது வந்து தனிப்பட்ட இது, அது அவங்க கருத்து. அதுக்காக அவங்க கட்சிக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்குது. சம்மந்தப்பட்டவங்களும் அவர் துறையில் எடுத்தாங்க, மற்றபடி இதாக தான் போயிட்டு இருக்கு. இது குறித்து அண்ணாமலை வந்து
திமுக ஆட்சி கட்டிலேருந்து இறக்காம விட மாட்டேன், அது வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன், இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் சொல்லி சவுக்கெல்லாம் எடுத்துக்கிறாரு. அது வந்து எப்படி சொல்கிறது, இப்போது எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தான் காரணம். நான் முதலமைச்சர் அவர் எவ்வளோ தான் பார்ப்பார். அவர் வந்து அவர் செய்ய வேண்டிய அவங்களுக்கு என்னவோ அதெல்லாம் பண்ணுவார். மற்றபடி அவங்களும் அவங்களோட ஒரு முக்கியமான அங்கம் தான். ஸோ எல்லாருக்கும் என்ன நிதியோ அது இது பண்ணுவாங்க. இன்னும் பொதுமக்களுக்கு வந்து போதிய பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவும் குறிப்பிட்டு பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இப்போ ரொம்ப நாளாகவே அந்த மாதிரி நியூஸு தமிழ்நாட்டிலையும் கேட்குறதுக்கு மன வருத்தமாகவே இருக்குது. தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி குற்றவாளிகளை கைது பண்ணணும். இல்லைன்னா அவங்களுக்கு சிறந்த கரெக்டான ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு. இது வந்து மத்திய அரசு எடுத்தாலும் சரி, தமிழக அரசு எடுத்தாலும் சரி. அது சார், வழக்குகள் போடப்படுறது மட்டும் ஒரு குற்றத்தை வந்து இது பண்ண முடியாது சார். தண்டனை வந்து நல்லா கடுமையாக இருந்தால் தான் அந்த தவறு வந்து திருப்பி செய்ய முடியாது. அதுக்கு உண்டான தண்டனையை அவங்க கரெக்டாக அனுபவிச்சு தான் ஆகணும். இல்லை, இது குறித்து இப்போ எதிர்கட்சிலாம் போராட்டம் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து அண்ணாமலை இது சார், எலெக்ஷன் நெருங்குது. இது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆயுதம் வேணும். அது இது கூட ஆளுங்கட்சி மேலே திணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த பட்சத்தில் பார்க்கலாம். ஆனால் நம்மளுக்கு பொதுமக்களாக நான் பேசுகிறேன்னா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும். பர்டிகுலர்லி பெண்களுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பாதுகாப்பு வேணும். ஒன்றும் இல்லைப்பா, இது வந்து காலங்காலமாக நடக்கிறதா. அந்த ஆட்சி வந்தால் இந்த ஆட்சியை குறை சொல்லுவாங்க, இந்த ஆட்சி வந்தால் அந்த ஆட்சியை குறை சொல்லுவாங்க. இதில் வந்து பெண்கள் தான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். மற்றபடி வந்து அவனுக்கு வந்து துபாய் பனிஷ்மெண்ட் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள், நான் இனிமேல் செருப்பு போட மாட்டேன், திமுக ஆட்சி அகற்ற வரை நான் செருப்பு போட மாட்டேன், திமுக ஆட்சி முன்னுக்கு நீதி கிடைக்கிற வரை நான் வந்து, அதாவதுப்பா அரசியலில் வந்து இந்த ரம்மி விளையாண்டா ஒரு ஜோக்கர் இருக்கணும்ல, அது மாதிரி அவர் ஜோக்கர். அது மாதிரி நம்ம அண்ணாமலை தான். அவர் என்ன இப்போ ஐபிஎஸ்ஸா, அது நீங்களே வச்சிங்க. நானே டாக்டர் தான், ரைட்டா? நான் ஜோக்கர்லாம் கிடையாது, நான் காரியக்கு இருக்கேன். அதே மாதிரி வந்து ஒரு படம் எடுத்துட்டா படத்தில் காமெடின்னு வருவார்ல, அது மாதிரி நம்ம தமிழக அரசியலில் ஒரு சூப்பர் காமெடியன் அண்ணாமலை சார் தான். தலைகளாக நீ நாள் முடியாது. பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு பெண்ணுக்கு ஆதரவு நிற்கிறாரு, அவருக்கு காமெடியன் ஜோக்கருங்கறியா? அதெல்லாம் இல்லைப்பா, இதெல்லாம் காலங்காலமாக ஒரு பிள்ளைகள் ட்ரெண்ட் மாறி போச்சுப்பா. பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. நீங்கள் போய் ஓஎம்ஆர் போய் பாருங்கள், எல்லாம் வந்து மிடி தான் போட்டு அலைகிறாளுங்க. மிடி போட்டு அலைஞ்சா என்ன பண்ணுவாங்க? எங்கள் கல்ச்சர் வேறு, இப்போ காலத்து கல்ச்சர் வேறு. பெண் பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது நண்பா, முந்தி மாதிரி கிடையாது. நீ ஒன்றும் இல்லை, நீ வந்து ஃபேமிலி கோர்ட், நான் அடிக்கடி போகிறவன் தான். ஃபேமிலி கோர்ட் பாருங்கள், அங்கே 100% பொம்பளை பிள்ளை தான் இருக்காளுங்க. என்ன ஆமாம், நீ மட்டும் என்ன 2-3 கட்டிக்கிறது, நானும் கட்டிக்கிறேன் நிற்காளுங்க. அது மாதிரி வந்து பெண்கள் தான் அதில் உஷாராக இருக்கணும். பெண்கள் உஷாராக இருந்தால் போதும், ரைட்டுமாப்பா? நோ, சமுதாயம் காரணம், அவங்க பேரண்ட்ஸ் காரணம். மற்றபடி இந்த பிள்ளையை கரெக்டாக வளர்க்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், பெற்றோரும் கற்றுக் கொடுக்கணும். இப்போ ஸ்கூலில் இருக்கிற அந்த அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரும் கற்றுக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அரசும் வந்து கண்காணிக்கணும். பள்ளிகள், காலேஜ், ஸ்கூலில் வந்து மாணவிகள் எப்படி இருக்காங்க, மாணவர்கள், அந்த அரசும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாதிரி குற்றவாளிகளை வந்து அவர் எந்த அரசியலில் இருந்தாலும் சரி, எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவருக்கு தகுந்த தண்டனை வழங்கணும். அப்போ தான் மற்ற அரசியல்வாதிக்கும் பயம் வரும். அது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் தவறு செஞ்சவன் அதுக்குண்ட தண்டனை அனுபவிக்கணும். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில்.